ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கான இந்த வெயிட் கெய்னிங் ரைஸ் கீர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேட்ஸ் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பாதாம் 2 முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு பாதாம் ஒரு முந்திரி ஒரு டேட்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே நிறைய நட்ஸ் சேர்த்து செய்து கொடுக்க வேண்டாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது 2 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது கூட மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி இது எல்லாமே நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ அந்த பாதாமில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு ரைஸ் கீர் செய்யும்போது நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு நெய்யில் வதக்கி செய்வோம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் செய்து கொடுத்தாகணும். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி வந்து நம்மளுக்கு வெந்து வரதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். இப்போ இதை வந்து கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு ரைஸ் கீர் செய்யும்போது நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெய்யில் வதக்கி போடுவோம் கீர் ரெசிபி செய்கிறதுக்கு. ஆனால் குழந்தைங்களுக்கு செய்யும்போது நெய் வந்து இந்த மாதிரி கஞ்சியிலையெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து தான் செய்ய முடியும். இது கூடவே நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ இது நல்லா வெந்து வந்த உடனே ஃபைனலாக நான் இது கூட பசும்பால் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா பசும்பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொடுத்து பழக்கிருக்கீங்க அப்படின்னா தேங்காய் பாலுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே கொடுத்து பழக்கலை அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் பாலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ இது நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து இது வந்துடும். இப்படி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லையோ நம்ம தாராளமாக இந்த கீர் ரெசிபியை வந்து கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் கூட தாராளமாக இந்த ரைஸ் கீர் வந்து செய்து கொடுக்கலாம். நல்லா கொழுகொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங்காக ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுத்த ஜவ்வரிசியில் மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா சூப்பராக வேகமாக வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுருக்கேன். இதுவும் வந்து நல்லா வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்க அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு காய் துருவுறது வச்சு இந்த உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பான் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வெயிட்டும் போடும். டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி 2யும் சேர்த்துட்டு இது கூட இன்றைக்கி பால் வந்து 1/2 டம்ளர் பால் 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஒரு ஃபுல் டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்திங்க அப்படின்னா தான் அது வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்தில் இந்த ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சது தான், அது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இது கூட ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா பால் சேர்த்துருக்கிறதுனால அது திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு 2மே வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்ட அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இந்த உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி 2யுமே நல்லா மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மசிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த வாயில் தட்டுப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அதை நல்லா மசிச்சுட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ குழந்தைங்களுக்கு வந்து செய்து கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோ ஜவ்வரிசிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெஷல் ராகி மால்ட் கஞ்சி செய்கிறதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கேழ்வரகு மாவு மட்டும் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேழ்வரகு இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, அதையும் வந்து போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ராகி மாவு தீஞ்சு போயிடாமல் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து வறுபட்டுருச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அதே பேனில் வந்து ஒரு பாதாம், ஒரு முந்திரி, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய். ஏலக்காய் வந்து நல்லா தொளிச்சுட்டு அந்த விதையை மட்டும் போட்டிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் பிஸ்தா சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வால்நட்டு, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிஸ்தா இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் நான் இது 2 மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வால்நட், பிஸ்தா எது வேணாலும் போட்டுட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து இப்போ மாற்றிக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. ஏலக்காய் வந்து நல்லா வாசம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பிஸ்தா, வால்நட் இதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இருந்ததுன்னா நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ராகி மால்ட் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரும், இனிப்பாக இருக்கும். ஒரே மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம் போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நான் கல்கண்டு இப்போ வந்து நம்ம வறுத்து போட்டிருந்த எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா நைஸ் பவுடராக வந்து மிக்சியில் அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். இதுவே வந்து நீங்கள் நிறைய போட்டு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவைப்படுறப்ப டக்குன்னு வந்து கஞ்சி ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 3/4 டம்ளர் பால், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதை வந்து சேர்த்து ஊற்றியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் அதாவது 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தை அப்படின்னா தாய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெறும் தண்ணியில் கூட செய்யலாம். இப்போ வந்து இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ராகி மால்ட் பவுடர் வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி கற்கண்டு போட்டிருக்கிறதால அதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏலக்காயும் சேர்த்துருக்கிறதால சூப்பரான வாசத்தோட ராகி மால்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஸ்டவ்வில் ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கிளறணும். கொஞ்சம் கட்டி சேர்ற மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி சேர விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். அதாவது குழந்தைக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இதை வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கஞ்சி வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி, அதாவது வந்து மேலே பொங்கி வரும். அந்த டைம்லையும் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோ இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா குக் ஆகிட்டு கஞ்சி மாதிரி வந்துடும் நம்மளோட ஸ்பெஷல் ராகி மால்ட் கஞ்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக பசும்பால் ஊற்றி வந்து செய்து கொடுக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள். இப்போ வந்து நான் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட சூடான ரொம்ப சுவையான ராகி மால்ட் கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து அழகாக மிதமான சூட்டில் வந்து ஊட்டி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.